அப்பப்பப்பா, எப்பயும் இந்த விக போட்டு தலையெல்லாம் அரிக்குது. எப்பதான் என் மொட்டை மண்டையில வேறு வந்து அதுக்கப்புறம் முடி வளர போகுதோ. ஏன் சாமி என் குடும்பத்துக்கே இந்த மாதிரி மொட்டை மண்டை அப்படின்னு காந்தம்மா புலம்பிக்கிட்டு இருக்கும் போது அவங்க பையன் அஜய் அங்க வேகமா வந்தான். என்னடா அஜய், இப்படி பதட்டமா ஓடி வர? நான் ஏதாவது உன்னை துரத்துதா என்ன? ஆமா, சீக்கிரமா விக எடுத்து எல்லாரும் போடணும். பண்டிதர் இருக்காருல, கல்யாண விஷயமா பேச வராருமா, சீக்கிரம் போடுங்க. ஐயோ, இப்ப உடனே போடணுமா? இப்பதான் விக கழட்டி அங்க வச்சேன், மறுபடியும் இதை போடணுமா? அப்படி சொல்லிட்டு அவங்க பக்கத்துல இருந்த விக எடுத்து போட்டாங்க காந்தம்மா. அப்ப அவங்க கணவர், அட காந்தம்மா, அது என்னோட விகு, என்கிட்ட கொடு. இந்த விகுல கூட உன்னது என்னதுன்னு வேற இருக்கா அப்படின்னுட்டு அவங்க விக எடுத்து போட்டாங்க எல்லாரும். கொஞ்ச நேரம் கழிச்சு கல்யாண தரகர் அங்க வந்தாரு. அப்ப காந்தம்மா, வாங்க பண்டிதரே வாங்க, இந்த தடவை என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? காந்தம்மாக்கா, உங்க பையனுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான் போங்க. நல்ல பெரிய இடத்துல இருந்து ஒரு சம்பந்தம் ஒண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கா. நீங்க எல்லாம் ரெடியா இருங்க, பேசி முடிச்சு கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிடலாம். நாங்க ஏற்கனவே ரெடி ஆகிதான் உட்காந்துருக்கோம், சீக்கிரமா போய் பொண்ணை பார்த்துட்டு வரலாம். குடும்பமா கிளம்பி பொண்ணு பார்க்க போனாங்க. பொண்ணு அவங்க வந்த எல்லாருக்கும் டீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா. பொண்ணுக்கு தர வரைக்கும் நல்லா நீண்டமான முடி இருந்தது. அதை பார்த்த காந்தம்மா அவங்க கணவர்கிட்ட காதுல, என்னங்க, அந்த பொண்ணோட முடிய பாத்தீங்களா, எவ்வளோ நீண்டமா இருக்குன்னுட்டு. இப்படிப்பட்ட மருமக தான் நம்ம வீட்டுக்கு வேணுங்க. காந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்ட, பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னுட்டு சொன்னாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து முடியை பிடிச்சி இழுத்தான். பொண்ணோட சௌரி முடி கீழே விழுந்துருச்சு. அப்ப காந்தம்மா, இது சௌரி முடியா? நான் என்னவோ ஒரிஜினல் முடியல நினைச்சேன். அப்பனா இந்த சம்பந்தமும் சரி வராது. என்ன காந்தம்மா அக்கா, பொண்ண பாத்தீங்களா எப்படி இருக்கான்னு? எப்படி இருக்காளா? அழகாதான் இருக்கா, அதுல எதுவும் இல்ல. ஆனா முடி பெருசா இல்லையே, சின்னூண்டு தான் இருக்கு முடி. என்ன காந்தம்மா அக்கா, இது வரைக்கும் 30-60 சம்பந்தத்தை பாத்திருப்பீங்க. பொண்ணுக்கு முடி இல்லைன்னு மட்டுமே நீங்க இப்படி ரிஜெக்ட் பண்றீங்களே, அது என்னமா பழக்கம் அது? இங்க பாருங்க பண்டிதரே, என் வீட்டுக்கு வர மருமகளுக்கு தர வரைக்கும் நல்ல நீண்டமான முடி இருக்கணும். அதான். இந்த காலத்துல அவ்வளோ நீண்டமான முடி இருக்கிற பொண்ணு நான் எங்க போய் தேடுவேன்? இருக்கிற முடிய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு பொண்ணு பார்த்து தரத்துக்குள்ள ஏன் முடியெல்லாம் கொட்டிடும் போல அப்படின்னு பண்டிதர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஃபேன் ரொம்ப ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சதுனால அதோட காத்து வந்து அவங்க 3 பேர் தரலையில இருந்த விக்கையும் பறக்க வச்சிருச்சு. அவ்வளோதான், அவங்க மொட்டை தெரிய ஆரம்பிச்சுது. இதை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க பண்டிதரும் அங்க இருந்தவங்களும். அப்ப பொண்ணோட அப்பா, என்ன பண்டிதரே, இவங்களுக்கே எல்லாம் மொட்டை தான், இதுல ஏன் பொண்ணோட முடி கம்மியா இருக்குன்னு வேற கம்ப்ளைண்ட். அதனால இவ்வளவு ரிஜெக்ட் பண்றாங்களாமா? இப்படிப்பட்ட சம்மந்தத்தை எங்களுக்கு ஏன் கொண்டு வந்து கொடுத்தீங்க? அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பி 3 பேரும் பண்டிதரோட வீட்டுக்கு வந்தாங்க. பண்டிதர் அவங்க 3 பேரோட மொட்டைய பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பார்த்து ரொம்ப கடுப்பான பண்டிதர் அவங்க கிட்ட இப்படி கேட்டாரு, ஏமா, ஏன்னிக்காவது நீங்க 3 பேரும் உங்களோட தலைய கண்ணாடியில பாத்திருக்கீங்களா? ரோடுல கூட மேடு பல்ல இருக்கும், ஆனா உங்க 3 பேர் மொட்டையும் நல்ல வழுக்கையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தலையா? ஆஹா, நமக்கே முடியலையா? இதுல வர பொண்ண வேற குத்த சொல்ல வேண்டியது, இதெல்லாம் நியாயமாமா? ஐயோ பண்டிதரே, அதெல்லாம் இல்ல, நான் சொல்றத ஒரு தடவை கேளுங்க. அட போங்க காந்தம்மா அக்கா, உங்க பையனுக்கு பொண்ணு பார்த்தா மாதிரி அவ்வளோ இடத்த நான் இது வரைக்கும் யாருக்கும் பார்த்தது இல்ல. பொண்ணுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னுட்டு முதல்ல நம்ம கரெக்டா இருக்கோமான்னு யோசிக்கணும்ல. நமக்கே முடி இல்லாத போது அடுத்தவங்க கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? உங்களுக்கு பார்த்து பார்த்து ஏன் முடி எல்லாம் கொட்டி போயிடும் போல இருக்கே. அது கூட பரவாயில்ல, இங்க ஒரு முடியே தலையில காணுமா, ஆனா வர பொண்ணுக்கு மட்டும் தர அளவுக்கு முடி இருக்கணும்னா எப்படி சொல்லுங்க? அப்படி சொல்லிட்டு பண்டிதர் அங்க இருந்து கோவமா வெளியே போயிட்டாரு. வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. காந்தம்மா பொண்ணான ஸ்வேதா எல்லார்கிட்டயும், அம்மா, இப்படி இருந்தா என்ன யாருமா கல்யாணம் பண்ணிப்பா? புரியுதுமா ஸ்வேதா, ஒரு பொண்ணுக்கு முடிதான் அழகே. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தர அளவுக்கு முடி இருக்கும். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நாள்ல இருந்து ராசியோ என்னவோ ஒரு முடி கூட இல்ல, எல்லாம் ஒரே வருஷத்துல போயிடுச்சு. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் நடந்துச்சு? ஸ்வேதா, உங்களோட அப்பா வம்சத்துக்கே ஒரு பெரிய சாபம் இருக்கா. ரொம்ப ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஒரு முனிவர் இந்த வீட்டுக்கு பிச்சை கேட்டு வந்திருந்தாரா. அப்ப நடந்த கதை இது. அம்மா பிக்ஷம், ஐயா பிக்ஷம், அம்மா பிக்ஷம்.
அப்படி முனிவர் அம்மா பிக்ஷம் ஐயா பிக்ஷம்னு கேட்டுட்டு இருக்கும் போது காந்தம்மா கணவரோட வீட்டு ஆளுங்களுக்கு நீண்டமான முடி இருந்தது. எல்லாரும் அவங்கவுங்க முடிய அழகு பார்த்து கோவிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கடுப்பான ரிஷி வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது முடியோட அழகுல எல்லாரும் விழுந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோவப்பட்ட ரிஷி, எவ்வளவு திமிரு உங்க எல்லாருக்கும்! நான் ஒரு மகாரிஷி. உங்க வீட்டு முன்னாடி நான் சாப்பாடு கேட்டதே பெரிய புண்ணியம். அத கூட கவனிக்காம உங்க தலைமுடிய அழகா பராமரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனி உங்க குடும்பத்துக்கே வம்சத்துக்கே ஒரு முடி கூட தலையில முடிக்காது. நான் இப்படிப்பட்ட சாபத்தை உங்களுக்கு நான் கொடுக்கறேன் அப்படின்னு முனிவர் எல்லாரோட தலையில இருக்க முடியும் கொட்டி போயிடும் சொன்னா உடனே முடியெல்லாம் மாயமாயிடுச்சு. பயந்து போன எல்லாரும் காலில் விழுந்து முனிவர் கிட்ட, சுவாமி, எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க சுவாமி. நாங்க தெரியாம இப்படி பண்ணிட்டோம். எங்க சாபத்தை திரும்ப வாங்கிக்கோங்க சுவாமி. எல்லாரும் முனிவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் ரிஷி கொஞ்சம் சாந்தமாகி இப்படி சொன்னாரு, நான் கொடுத்த சாபத்தை திரும்ப எடுத்துக்க முடியாது. ஆனா என்னைக்கு உங்க வீட்டுக்கு தரையை விட அதிகமா மூடி இருக்க மருமக வராலோ அன்னைக்கு நீங்க சாபத்துல இருந்து வெளியே வந்துருவீங்க அப்படின்னுட்டு அவங்க பரம்பரை கதையை சொல்லி முடிச்சாங்க காந்தம்மா. இப்படி அந்த முனிவரால உங்க அப்பா குடும்பத்துக்கு வந்த சாபம் நமக்கும் சாபம் ஆயிடுச்சு. ஏமா, இப்போ அந்த அளவுக்கு முடி இருக்க பொண்ணு வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர நம்ம என்னமா பண்றது? மறுபடியும் அடுத்த நாள்ல இருந்து நீண்டமான முடி இருக்க ஒரு பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு அடுத்த நாளைக்கே அந்த பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனாங்க எல்லாரும். அந்த பொண்ணு வீட்டுல இப்படி சொல்லிட்டு இருந்தா, அம்மா பார்த்து பின்னி விடுங்கம்மா, வலிக்குதுல இழுக்கும் போது. உனக்கு தான் இந்த மாதிரி நீண்டமான முடி இருக்கும். அம்மா, நான் இப்பவே சொல்லிடுறேன், பையனுக்கு மட்டும் நிறைய முடி இல்ல, நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேம்மா. அட, என்ன பைத்தியம் உனக்கு இந்த மாதிரி? எல்லாரும் பையனுக்கு நல்லா சம்பாதிக்கிறானா, நல்ல குணம் இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா நீ தான் முடி இருக்கா, முடி நிறைய இருக்கான்னு பாக்குற. அம்மா, எனக்கு இவ்வளவு முடி இருக்கும் போது அவனுக்கு முடியே இல்லைன்னா நல்லா இருக்காது. சரி சரி, அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. பூஜா வந்து அவங்க எதிர்க்க உட்காந்தா. பூஜா முடி அஜய்க்கு பிடிச்சிருந்தது. அஜயோட வீக்கு அன்னைக்கு அழகா இருந்ததுனால அவனும் அழகா தெரிஞ்சான். பூஜா ஓகே சொன்னா கல்யாணத்துக்கு. கொஞ்ச நாட்கள்லயே அஜய்க்கும் பூஜாக்கும் கல்யாணமாகி வீட்டுக்கு வந்தாங்க. அப்பாடா, நம்மளோட பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இருந்து நம்மளோட விக்கு பிரச்சனை சரியாயிடும். பூஜாவும் அஜயும் ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, உங்களோட முடி ரொம்ப அழகா இருக்குங்க, ஒரு தடவை நான் தொட்டு பார்க்கவா? ஐயோ, இவ மட்டும் நம்ம முடிய இப்ப தொட்டு பார்த்தானா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். எனக்கு யாராவது என் முடிய தொட்டா பயங்கரமா கோவம் வரும். எனக்கு பிடிக்காது. அப்படியாங்க, எனக்கு கூட அப்படிதான். யாராவது என் முடிய தொட்டாங்கன்னா பயங்கரமா கோவம் வரும். ஆனா ஒரே ஒரு தடவை நான் தொட்டு பாக்குறேங்க. அப்படி அஜய் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளோ தடவை சொல்லியும் பூஜா அஜய் முடிய தொடவும் பிடிச்சி இழுத்து வேற பார்த்தா. அஜய் விக் பூஜாவோட கையில வந்துருச்சு. மொட்டை தலையோட இருந்தா அஜய். அதை பார்த்து அலறி அடிச்சு பூஜா ஹாலுக்கு போனா. பார்த்தா அப்பதான் எல்லாரும் விக்க கழட்டி வச்சு ஆயா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தா அலறி கத்துனா பூஜா. அப்ப அவங்க கிட்ட பூஜா, எல்லாரும் சேர்ந்து என்னை நல்லா ஏமாத்திட்டீங்க, என் குடும்பத்தையே ஏமாத்திட்டீங்கல்ல. என் வாழ்க்கையில அழகா நிறைய முடி இருக்க பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா குடும்பத்துக்கே மொட்டை தலை. இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நான் வந்திருக்கேன். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். 4 பேரும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம். பூஜா கோவமா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். காந்தம்மாவும் என்ன பண்றதுன்னுட்டு அஜய கேட்டாங்க. என்ன பண்றதா? முதல்ல நாளைக்கு அவளை பார்த்து அவ வீட்டுல நம்ம குடும்பத்தோட சாபத்தை பத்தி சொல்லி கூட்டிட்டு வரலாம். அப்படி ரொம்ப கவலையோட தூங்குனாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும். காலையில எந்திரிச்சு பார்த்தோன்னே அவங்க தலையில நிறைய முடி வளர்ந்துருந்தது. அப்ப காந்தம்மா, என்னோட முடி, என் முடி திரும்ப வளர்ந்துருச்சு. ஆமா, எல்லாருக்கும் முடி வளர்ந்துருச்சு. நம்ம சாபம் போயிடுச்சு. வாங்க மருமகளை கூட்டிட்டு வரலாம். எதுக்கு இப்ப எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? என்ன கூட்டிட்டு போகிறதுக்கா? திரும்பியும் போய் சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போறீங்களா? இதெல்லாம் விகன் எனக்கு தெரியும். முதல்ல இங்க இருந்து போங்க, நான் வரமாட்டேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பயும் வரமாட்டேன். பூஜா, இது விக்கு இல்ல, வேணும்னா இழுத்து பாரு. அதான் உங்க எல்லாரையும் ஏற்கனவே பார்த்துட்டேனே, இப்ப வேற எதுக்கு இழுத்து பார்க்கணும்? இல்ல பூஜா, நான் சொல்றத கேளு. என்ன நடந்துச்சுன்னா, அப்படி அஜய் அவங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட சாபத்தை பத்தி பூஜா கிட்ட விவரமா சொன்னா. அப்ப பூஜா அஜயோட முடிய இழுத்து பார்த்தா, அது வரல. அட, இது உண்மையிலே நிஜமான முடிதான். அததான் பூஜா நானும் சொன்னேன். அஜயோட முடி உண்மையான முடின்னு தெரிஞ்சதும் பூஜாக்கு எல்லார் மேல இருந்த கோவமும் போயிடுச்சு. இப்படி பூஜா வந்து அதிர்ஷ்டத்தினால எல்லாருக்கும் முடி வளர்ந்துச்சு. சந்தோஷமா இருந்தாங்க.
நிக்கிதா ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அவ ஃபோன் பெல் அடிச்சுது. அதுல யாருன்னு பார்க்கும்போது அக்கா காலிங்னு வந்தது. அதை பார்த்தோன்னே நிக்கிதா இப்ப எதுக்கு பண்றான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணா நிக்கிதா. ஹலோ அக்கா அப்படின்னு நிக்கிதா சொன்ன உடனே வீட்டில் சோஃபால உட்காந்துட்டு இருந்த ஹாசினி, ஹலோ நிக்கி, காலையிலே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். மாமா உன்னோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மேட்ரிமோனி வெப்சைட்டில் போட்டிருக்காரு. அங்கேருந்து ஏதாவது பையன் கால் பண்ணா ஜாக்கிரதையாக பேசு. ஹாசினி அப்படி சொன்ன உடனே நிக்கிதாக்கு கோவம் வந்தது. அதனால் அவள் அமைதியாக இருந்தா. ஹலோ நிக்கி, ஃபோனில் இருக்கியா இல்லையா? நான் சொன்னது கேட்டுச்சா? இருக்கேன்க்கா, லைனில் தான் இருக்கேன். அக்கா, நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, ஒரு பேர் தெரியாதவங்கள நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னுட்டு. அப்படி இருக்கும்போது மாமா எதுக்கு ஏன் டீட்டெயில்ஸ் எல்லாம் மேட்ரிமோனியில் போட்டிருக்காரு? நிக்கி, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் எந்த பயனும் இல்லை, நீ எதிர்பார்க்குற மாதிரியும் இல்லை. அதனால தான் நானும் மாமாவும் மேட்ரிமோனியில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணலான்னுட்டு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உனக்கு அதில் யாராவது பிடிக்கும். அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கல்ல. இனி அந்த மேட்ரிமோனி வெப்சைட்லேருந்து எத்தனை கால் எல்லாம் வரப்போகுதோ. எனக்கு நிறைய வேலை இருக்குக்கா. எல்லா வேலையும் முடிக்கலன்னு வச்சுக்கோங்க, என் பாஸ் அவ்வளோதான், அவன் என்னை வச்சு பேண்டே வாசிச்சிருவான். அந்த அளவுக்கு திட்டுவாங்க்கா. உங்கள் மாமா தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. உங்கள் மாமா ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஞாபகமே வந்தது. இல்லைனா இதை உங்ககிட்ட சொல்லவே மறந்துருப்பேன். அக்கா, அதான் சொல்லிட்டல, ஃபோனை வச்சுடு. நான் போய் ஏன் வேலையை பார்க்குறேன், நீ போய் உன் வேலையை பாரு. அதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஜண்டு பாம் ஒன்று பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுடு. என்னால் உங்ககிட்ட ஃபோன் பேசக்கூட முடியல, தலை வலிக்குது. அதுக்கப்புறம் ஹாசினியும் நிக்கிதாவும் ஃபோனை வச்சுட்டாங்க. நிக்கிதா ஆஃபீஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஆஃபீஸ் பாய் அவகிட்ட வந்து இப்படி சொன்னான். மேடம், உங்களை பார்க்க உங்க மாமா வந்திருக்காரு. மாமா வந்திருக்காரா? சரி சரி, நான் போய் அவரை பார்த்துக்கிறேன். நிக்கிதா வெளியே போய் பார்க்கும்போது ஆஃபீஸ்க்கு வெளியே நிக்கிதாவோட மாமா அரவிந்த் கூட அவனோட ஃப்ரெண்ட் தருணும் வந்திருந்தாரு. தருண் யாருன்னுட்டு நிக்கிதாக்கு தெரியாது. அப்போ நிக்கிதா இப்படி நினச்சா, இந்த மாமா என்னை பொண்ணு பார்க்க தான் ஏதோ பையனை கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். மாமாக்கும் அக்காவுக்கும் வேற வேலையே இல்லை, எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணும் அதானே அப்படி நினச்சிக்கிட்டே அரவிந்த் கிட்ட வந்தா நிக்கிதா. ஹாய் மாமா. ஹாய் நிக்கி, நான் இவரை உன்னை பார்க்க தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர் பேரு தருண். 2 பேரும் அங்க காஃபி டேல உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருங்க. 2 பேருக்கும் ஓகேனா என்கிட்ட வந்து சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ மாமா, இப்பவா? இப்போ ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு மாமா. பெர்மிஷன் கேட்டால் பாஸ் விட மாட்டாரு. ப்ளீஸ் மாமா, நான் சாயந்தரம் பேசிக்கிறேன். நிக்கி, நான் உன் மேனேஜர் கிட்ட பேசிக்கிறேன். நீ போய் பேசுற வழிய பாரு. போ நிக்கி, போ அப்படின்னு அரவிந்த் சொன்னதுனால நிக்கிதாவால மறு பேச்சு பேச முடியல. அரவிந்த் ஃபோர்ஸ் பண்ணி நிக்கிதாவையும் தருணையும் பேச சொன்னாரு. நிக்கிதாவும் இஷ்டமே இல்லாம முகத்தை வச்சுக்கிட்டு தருணோட நடந்து போய்கிட்டே பேசிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அரவிந்த் அங்கிருந்து போயிட்டாரு. தருண் அவனை பத்தி எல்லாத்தையும் நிக்கிதா கிட்ட சொன்னா. அதெல்லாம் கேட்டுட்டு நிக்கிதா தருண் கிட்ட, தருண், அது உங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் ஃப்யூச்சர் பிளான் பற்றியும் சொன்னீங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனால் எனக்கு தான் இதில் இஷ்டம் இல்லை. நல்லா இருக்குன்றீங்க, அப்புறம் என்ன? இப்பயும் அதாங்க சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கு, பிளான்ஸ் கூட நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு தாங்க பிடிக்கல. என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாம் இல்லை, அதுதான் ரீசன். எங்கள் மாமா கேட்டாருன்னா நீங்கள் இதையே சொல்லிடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். குடிச்ச காஃபிக்கு கண்டிப்பாக பில் கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னா நிக்கிதா. தருணும் அங்கேருந்து போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி நிக்கிதா பெட்டில் உட்காந்துட்டு இருந்த போது அரவிந்தும் ஹாசினியும் நிக்கிதா கிட்ட வந்து பேச வந்தாங்க. அப்போ கரெக்டாக அவங்க வீட்டு காலிங் பெல் அடிச்சுது. கதவு திறந்து பார்க்கும்போது ரிச் லுக்ல சுபாஷ் இருந்தான். அப்போ அரவிந்த், ஹாய்டா சுபாஷ், எப்படி இருக்க? எப்படா வந்த? ஐம் ஃபைன் ரா. வீட்டுக்குள்ள வரலாமா இல்ல இங்கே நிக்கட்டுமா? சாரிடா, உள்ளவா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வீட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டாங்க. ஹாசினி அண்ணி எப்படிடா இருக்காங்க? ஹாசினி, என் ஃப்ரெண்ட் ரிச் சுபாஷ் வந்திருக்கான் அப்படின்னுட்டு அரவிந்த் சொன்னோன்னா ஹாசினி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் நிக்கிதா ஹாசினி 2 பேரும் ஹாலுக்கு வந்தாங்க. ஹாசினி, சுபாஷ், அரவிந்த் 3 பேரும் கலகலன்னு பேசிட்டு இருந்தாங்க. சுபாஷை பார்த்ததும் நிக்கிதாக்கும் ஞாபகம் வந்தது. அக்கா, இவர் மாமாவோட ரிச் ஃப்ரெண்ட்ல இங்கே எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது, சுபாஷ், இவதான் என்னோட தங்கச்சி நிக்கிதா. ஹாசினி அண்ணி, அது நீங்க சொல்லிதான் தெரியணுமா என்ன? நல்லா தெரியும். ஹாய் நிக்கிதா.
ஹாய் சுபாஷ், எப்படி இருக்கீங்க? ஓ, நான் உனக்கு ஞாபகம் இருக்கேனா? சரி, எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? அப்படின்னு சுபாஷ் டைரக்டா நிகிதா கிட்ட கேட்கவோ நிகிதாக்கு வெக்க வந்தது. அதை பார்த்த ஹாசினி சந்தோஷப்பட்டா. அரவிந்த், நீங்களும் நானும் லான்க்கு போயிடலாங்க, சுபாஷும் நிகிதாவும் பேசட்டும் அப்படின்னு ஹாசினி சொன்னதோ அரவிந்தும் ஹாசினியும் வீட்டுக்கு வெளியே இருந்த லான்க்கு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள நிகிதாவும் சுபாஷும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சந்தோஷமா நிறைய கதைகளை பேசி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவும் எடுத்தாங்க. 2 பேரும் வெளியே வந்து அந்த முடிவை அரவிந்த் கிட்டேயும் ஹாசினி கிட்டேயும் சொன்னாங்க. சுபாஷ், உங்க வீட்டு பெரியவங்களை வர சொல்லிட்டீங்கன்னா முகூர்த்த தேதியை குறிச்சிடலாம். சுபாஷும் சரின்னு சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் கதை பேசிக்கிட்டே டின்னர் சாப்பிட்டாங்க. அடுத்த நாளைக்கு ஹாசினியும் சுபாஷும் ஷாப்பிங் போயிருந்தாங்க. அங்க ஷாப்பிங்ல ஹாசினியோட ஃப்ரெண்ட் அருணா இருந்தா. ஹே அருணா, இவரு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. இவரு பேரு சுபாஷ், பயங்கர ரிச் தெரியுமா? இவருக்கு சொந்தமா சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் இருக்கு. நிகிதா அப்படி சொன்னோன்னு அருணா சுபாஷை பார்த்தா. பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமா இருந்ததுனால அருணா தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டா. அட, இவன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கானே, எப்படியாவது இவனை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டு அவ ட்ராமாவை ஆரம்பிச்சா அருணா. என்ன சுபாஷ், நான் போர் அடிச்சு போயிட்டேனா? என்ன கழட்டி விட்டுட்ட? இப்போ என்னடானா என் ஃப்ரெண்டோட சுற்றிக்கிட்டு இருக்க. உன்னை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ தப்பு பண்ண மாட்ட, இவ தான் ஏதாவது உன்னை பண்ணியிருப்பா அப்படின்னு அருணா சொன்னதோ நிகிதாக்கும் சுபாஷ்க்கும் ஒன்றும் புரியல. ஒருத்தரை பார்த்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அருணா கேப்பே விடாமல் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தா. அருணா, will you stop it? ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் மவுத். எனக்கே சுபாஷை இப்போதான் தெரியும். எப்போ உன் கூட சுபாஷ் சுத்தினாரு சொல்லு? அவர் அப்படிலாம் கிடையாது. சும்மா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அருணா. எனக்கு தெரியும் சுபாஷ், என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் என்னை ஏமாத்துவீங்கன்னுட்டு. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக ஏமாத்துவீங்கன்னு நினைக்கல. நம்ம எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்கு, அதை கொண்டு வந்து காட்டுறேன். சரி அருணா, என் வீடு தான் உனக்கு தெரியும்ல, என் வீட்டுக்கே கொண்டு வந்து ஃபோட்டோஸை காட்டு. அதுக்கப்புறம் நிகிதாவும் சுபாஷும் அங்கேருந்து போயிட்டாங்க. அருணா கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆகி இப்படி சொன்னா. நம்ம உடனே நம்ம ரூம்க்கு போய் என் ஃபோட்டோவையும் சுபாஷ் ஃபோட்டோவையும் எடிட் பண்ணோம். அருணா அப்படி நினச்சிட்டு ரூமில் போய் ஃபோட்டோஸை எடிட் பண்ணி அடுத்த நாளைக்கு நிகிதா வீட்டில் கொண்டு வந்து அந்த ஃபோட்டோஸை காட்டினா. அந்த ஃபோட்டோஸை பார்த்து எல்லாருமே உண்மைன்னு நம்பினாங்க. சுபாஷ் கூட ரொம்ப ஷாக் ஆனாரு. அப்போ நிகிதா கோச்சுக்கிட்டு ரூம்குள்ளே போயிட்டா. ஹாசினி, இது எல்லாமே ஃபேக், இதெல்லாம் நீ நம்புறியாமா? ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்கு, ஆனா எங்கேயோ ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு ஹாசினி ஃபோட்டோஸை உத்து பார்த்தா. அப்போ அவளுக்கு அது எடிட்டிங் பண்ண ஃபோட்டோஸ்ன்றது நல்லா புரிஞ்சுது. உடனே ஏந்திரிச்சு அருணாவை பலாருன்னு அறிஞ்சா. அருணா, உண்மையை சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா இந்த மாதிரி எடிட் பண்ண ஃபோட்டோஸை கொண்டு வந்து பிளாக்மெயில் பண்ணுறேன்னு சொல்லிடுவேன் அப்படின்னுட்டு ஹாசினி மிரட்டி கேட்கவும் அருணா எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்லிட்டா. அது அக்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா. சுபாஷ் பார்க்க அழகா இருக்காரு, ரிச்சா இருக்காரு. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுதா இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் மன்னிக்கிறோம். நிகிதா கிட்ட கூட உண்மையை சொல்லு. நிகிதா, இங்க கொஞ்சம் வெளியே வா. ஹாசினி நிகிதாவை கூப்பிடுவோம். நிகிதா வெளியே வந்தா. அருணா நடந்த எல்லாத்தையும் நிகிதா கிட்ட சொன்னா. அருணா, இனிமேல் நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க மாட்டேன், முதல்ல இங்கிருந்து வெளியே போயிடு. நிக்கி, அப்படியே அமைச்சிட்டா எப்படி? அவ உன் கல்யாணத்தை பார்த்து சந்தோஷப்படணும்ல அப்படின்னு சொன்னா ஹாசினி. கொஞ்சம் நாட்கள் போச்சு. நிகிதாக்கும் சுபாஷ்க்கும் ரொம்ப கிராண்டா வெட்டிங் ஏற்பாடுகள் நடந்தது. 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணமும் ஆச்சு. இதையெல்லாம் பார்த்த அருணா இப்படி சொன்னா. கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா எப்படி வாழ்றீங்கன்னு நான் பார்க்குறேன். அருணா குடிக்கிற பாலில் பேதி மாத்திரைய கலந்துருந்தா. அருணா பால் எடுத்துட்டு வரதை பார்த்துட்டு நிகிதாக்கு டவுட் வந்தது. அப்பாவ, ஹே அருணா, நீ இந்த பாலை குடி முதல்ல. நிக்கி, உனக்காக எடுத்துட்டு வந்த பாலை நான் எதுக்கு குடிக்கணும்? இதுல நீ ஏதோ ஒன்று கலந்திருப்பன்னு எனக்கு தோணுது. முதல்ல இதை குடி, அது உண்மையா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நிகிதா கொஞ்சம் சந்தேகமா கேட்கவும் வேற வழியே இல்லாம அருணா அந்த பாலை குடிச்சா. அவ்வளவுதான், அருணா பாத்ரூம்லே செட்டில் ஆயிட்டா. நிகிதாவும் சுபாஷும் அவங்க ரூம்ல சந்தோஷமா கதைகளை பேசிட்டு இருந்தாங்க. அக்கா செஞ்சு வச்ச தங்கச்சியோட கல்யாணம் சந்தோஷமா இருந்தது.